வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். டவுன் பஸ்ல டவுன் பஸ்ல பயணம் செய்யாதவர்களே இருக்க முடியாது. இல்லை, நம்மளுடைய ஆரம்ப காலத்திலேயா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ்ஸை பிடிக்கிறது, வெளியூர் போகிற பஸ்ஸை பிடிக்கிறதுக்கோ அல்லது ட்ரெயினை பிடிக்கிறதுக்கோ நம்ம டவுன் பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். டவுன் பஸ் அப்படின்னோடனே உங்களுடைய பால்யங்களில் எந்த நம்பர் பஸ்ஸில் அப்படின்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் திருச்சியில் இருக்கும்போது 4186ன்னு ஒரு பஸ் நம்பர், அதே போல் 31 109 அப்படின்னு ஒரு பஸ் நம்பர், 17 21ன்னு ஒரு பஸ் நம்பர். இந்த பஸ் நம்பர்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் உங்களுடைய டவுன் பஸ் ஞாபகங்கள் வந்ததுனாக்கா அதை கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ நான் டவுன் பஸ் பற்றி பேசலை, டவுன் பஸ் அப்படிங்கிற திரைப்படத்தை பற்றி பேசுகிறேன். சரி, இந்த படம் எப்போங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க, என்ன நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இந்த 2025ஆம் ஆண்டு டவுன் பஸ் வந்து 70 வருஷம் ஆயிடுச்சு. 1955ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் தான் டவுன் பஸ். இன்னைக்கு வரைக்க அந்த டவுன் பஸ் அப்படிங்கிற திரைப்படம் நம்ம மனசுல இருக்கு. அதே போல இன்னைக்கு வரைக்கும் அந்த டவுன் பஸ் படத்தினுடைய பாடல்கள் நினைவில் இருக்கு. என்ன பாட்டுங்க அப்படின்னு உடனே நீங்க யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டு வந்து, சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்ச கணவன் இன்னும் வீடு திரும்பல. 70 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு, கேவி மகாதேவன் ஐயா போட்ட பாட்டு, காமு ஷெரீஃப் அவர்கள் இயற்றிய பாடல் இது. அதே போல பொன்னான வாழ்வே மண்ணாகி போகும் அப்படின்னு பாட்டு, அதுவும் திருச்சி லோகநாதன்லேருந்து எல்லாரும் பாட்டு, நிறைய பேர் பாடின பாட்டு. எம்எஸ் ராஜேஸ்வரி பாடினது அந்த பாட்டு, பயங்கர ஹிட்டு. சோமு அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை, டவுன் பஸ் படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு உண்டான கதை வசனத்தை நம்ம ஏபி நாகராஜன் சார் தான் கதை வசனம் எழுதியிருந்தார். கண்ணப்பா அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஹீரோவாக நடிச்சிருந்தார். கண்ணப்பாவுக்கு அடுத்தாப்புல முக்கியமான கேரக்டரில் வந்து கருணாநிதியிலேருந்து ஆரம்பித்து வி.கே. ராமசாமியிலேருந்து நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினில் அஞ்சலி தேவி, நம்ம தாம்பரம் லலிதான்னு பசி படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்களே, இந்த தாம்பரம் லலிதா வந்து அப்போ ரொம்ப இளமை ததும்ப நடிச்சிருந்த படங்களில் இது ஒன்று. அப்புறம் எம்என் ராஜம் அவங்கெல்லாம் நடித்த படம். கேவி மகாதேவன் இசை, கவிஞர் காமு ஷெரீஃப் அவர்கள் வந்து பாட்டு எழுதியிருந்தார். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறத வந்து பின்னாடி சொல்கிறேன். இந்த டவுன் பஸ் 70 வருடங்களுக்கு முன்னாடி வந்த டவுன் பஸ் அப்படிங்கிற படத்தில் அந்த டவுன் பஸ் தான் கதை களமாக இருக்கும். அந்த வச்சுக்கிட்டு தான் கதையே சுழலும். அந்த படத்தில் டவுன் பஸ்ஸில் கண்டக்டராக இருப்பவர்களாக பெண்களை காட்டியிருப்பார் டைரக்டர், கதாசிரியர். ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இல்லை, நம்ம வசந்தகுமாரி அப்படின்றவங்க வந்து டிரைவராக வந்த விஷயம்தான் தமிழ்நாட்டில் முதல் பெண் ஓட்டுநர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மகளிர் மட்டமில் கூட அவங்க வருவாங்க, நாகர்கோவில் அவங்க ஊரை சேர்ந்தவங்க. ஆனால் டவுன் பஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் அஞ்சலி தேவி வந்து கண்டக்டராக நடிச்சிருப்பாங்க, முத்துலட்சுமி கண்டக்டராக நடிச்சிருப்பாங்க. ஆச்சரியமான ஒரு விஷயமா எனக்கு தோணிக்கிட்டே இருக்கிற விஷயம் அது. சூரிய வம்சம் மாதிரியான படத்தில் பெண் கண்டக்டரை வச்சுக்கிட்டு கிளுகிழுப்புக்கும் காமெடிக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இதில் கதையினுடைய நாயகியே வந்து கண்டக்டராக இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறது ஒரு புதுமையான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதே போல் ஒரு 3 பெண்களை சுற்றி கதாநாயகனுக்கு கதை அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது அந்த கதையினுடைய நாயகன் அந்த கண்ணப்பாங்கிறவர் வந்து, அவருடைய பேர் கண்ணப்பா, படத்தில் வேலுன்னு பேர். அவர் வந்து அந்த டவுன் பஸ்ஸில் வேலைக்கு, ஒரு ரவுடி கூட்டத்தோடு இருப்பார். அவர் டவுன் பஸ்ஸில் வேலைக்கு சேர்ந்துருவார். அப்படி வேலைக்கு சேரும்போது அஞ்சலி தேவிக்கும் அவருக்குமான ஒரு நட்பு ஒன்று உதயமாகும். அந்த நட்பு ஒரு கட்டத்தில் கல்யாணத்தில் வந்து முடியும். ஆனால் கண்ணப்பாவுடைய அப்பா வி.கே. ராமசாமிக்கு வேறு ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு இருக்கும். ஆனால் அந்த டவுன் பஸ்ஸினுடைய ஓனருடைய பொண்ணுக்கு எப்படியாவது நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற இவனையே கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம சொத்தெல்லாம் எழுதி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் வந்து இந்த சொத்தையெல்லாம் அபகரிக்கிற வகையில் அவங்களுடைய முதலாளியோட பொண்ணை வந்து, முதலாளிக்கு நம்ம சொந்தக்காரனாகவும் இருக்கும், அதனால நம்ம வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாக்க நமக்கு சொத்து கிடைக்குமே அப்படின்னு இருக்கும். தவிர அவர் ஒரு பெண் பித்தனாக இருப்பார். அந்த அஞ்சலி தேவியினுடைய கதாபாத்திரத்துக்கு வந்து அஞ்சலி தேவிக்கு தங்கச்சியாக எம்என் ராஜம் இருப்பாங்க. எம்என் ராஜம் வந்து வறுமை காரணமாக வந்து ஆடல் பாடல்லாம் நல்லா ஆர்வத்தோடு இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒருத்தர் பயன்படுத்திக்குவார். அதாவது
தாசி மாதிரி அப்படிங்கிறத ரொம்ப சூட்சமமாக சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அவங்க எங்கே போனாங்க எங்கே இருக்காங்கன்னே அஞ்சலி தேவிக்கு தெரியாது. அஞ்சலி தேவியும் இவங்களும் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற இந்த கண்ணப்பா வந்து டவுன் பஸ்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு கட்டத்தில் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி அவர் கோபமாயிடுவார். நான் வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவார். இது வரைக்கும் சேமித்த காசெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா வாங்குவார். ஆட்டோ ரிக்ஷா வாங்கி அதுக்கப்புறம் கார் வாங்குவார். அப்புறம் இன்னொரு நல்ல கார் வாங்குவார். அந்த காரை வச்சுட்டு ஓட்டுவார், ரிக்ஷா வச்சுட்டு ஓட்டுவார். அப்படி இப்படின்லாம் காசு சம்பாதிச்சு கடைசியாக டவுன் பஸ் வாங்கிடுவார். டவுன் பஸ்ஸில் முக்கியமான ஒரு சங்கத்தில் முக்கிய பொறுப்புலையும் இருக்கிறவரா அவர் இருப்பார். இதெல்லாம் நம்ம சூரிய வம்சம் மாதிரியான படத்துலையும் அண்ணாமலை மாதிரியான படத்துலையும் ஒரே பாட்டில் அப்படி வர மாதிரி இந்த படத்துலேயே அடுத்தடுத்த காட்சிகளில் ஆட்டோவில் போவார், அடுத்த காட்சியில் ஒரு காரில் போவார், அப்புறம் இன்னொரு பெரிய விலை உயர்ந்த காரில் போவார், அப்புறம் பெரிய பங்களாவில் டவுன் பஸ்ஸினுடைய முதலாளியாக அவர் இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போவே வேற என்ன பண்ண முடியும்? இதுக்காக என்ன 4 மணி நேரம் படமாக எடுக்க முடியும்? இல்லை இந்த காலத்து மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 எடுக்க முடியுமா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தான் அதுக்கப்புறம் இவர் சென்னைக்கு அந்த பஸ் அசோசியேஷன் சார்பாக அவர் அங்கே வந்திருப்பார். அங்கே வந்திருக்கும் போது ஒரு பெண்ணை பார்க்க வேண்டியிருக்கும். அந்த பெண் கூட மையல் கொண்டுருவார். அந்த மையல் கொண்ட அந்த பெண்ணை பார்க்கணுங்கிறதுக்காகவே மெட்ராஸ் வர ஆரம்பிப்பார் பட்டணத்துக்கு. அந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சிடும். இந்த விஷயம் அங்கே தான் அவன் அடிக்கடி போகிறான், அவனை எப்படியாவது கொண்டுடணும், எனக்கு நிம்மதியே தரல, நான் நான் விரும்பினேன் அந்த அஞ்சலி தேவியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இந்த சொத்துக்கும் வந்து இப்போ பிரச்சனையாக்கி விட்டுட்ருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் அவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு பட்டணத்துக்கு வருவார். இப்படி பட்டணத்துக்கு வர அதே சமயத்தில் இங்கே உண்மையான ஆரம்ப கட்டத்தில் இருந்த டவுன் பஸ் முதலாளி இருக்கார் இல்லையா, அவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போகிற கண்டிஷனில் இருப்பார். அவரை வந்து மெனக்கெட்டு விஷத்தை கொடுத்து அந்த சொந்தக்காரன் கொண்டுடுவான். இப்படி இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவானே அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த பொண்ணு ஊரை நாட்டை விட்டு பட்டணத்துக்கு வந்துடும். அப்படி பட்டணத்துக்கு வந்திருக்கிற சமயத்தில் அந்த கதையினுடைய நாயகன் வந்து ஒரு பெண்ணை கீப் மாதிரி வச்சுருந்துருக்கார் இல்லையா, அஞ்சலி தேவியினுடைய கணவர். அந்த பொண்ணுக்கிட்டே அடைக்கலமாவார். அவங்க தான் எம்என் ராஜத்தோட அக்கா தான் அஞ்சலி தேவி. அஞ்சலி தேவியோட கணவர் தான் கண்ணப்பா. அவர் தான் வந்து எம்என் ராஜத்தை கீப் மாதிரி வச்சிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிளைமாக்ஸில் அந்த உண்மையான ஆரம்பகட்ட டவுன் பஸ்ஸினுடைய முதலாளியோட பொண்ணுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய அது வந்து அஞ்சலி தேவிக்கு சொல்லப்பட அஞ்சலி தேவி கருணாநிதி அப்படின்னு ஆட்கள்லாம் வந்து இங்கே வந்து காப்பாற்றி கடைசியாக சுபம் போட்டு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆக அஞ்சலி தேவி ஒரு கதாபாத்திரம் மனைவியாக, எம்என் ராஜம் கீப்பு, அதாவது அஞ்சலி தேவியினுடைய தங்கச்சியாக இருக்கிற அந்த எம்என் ராஜத்தையே கீப்பாக வச்சிருக்கிறதுங்கிறது ஒன்று. அந்த ஆரம்பத்தில் முதலாளியினுடைய மகள் வந்து அந்த நேசிக்கிறதுன்னு கிட்டத்தட்ட 3 பெண்கள் ஒரு ஆண் காதலிக்கிறது மாதிரியும் இந்த படம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இந்த படத்தில் இருக்கிற அந்த வைப்பு, அந்த கீப் கேரக்டர்லையும் கூட ஒரு நியாயம் காமிச்சிட்டே வருவாங்க. உங்கள் மனைவியை போய் பார்க்க போகிறதுக்கு நான் என்ன தடை சொல்ல போகிறேன், உங்கள் மனைவியை பார்க்கணுன்னு போயிட்டு வாங்க, அதை பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, அவங்களுக்கு தானே முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் பேலன்ஸ் பண்ணுற விதமாக இருக்கும். எது எப்படியோ டவுன் பஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து 70 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 2025 70 வருஷம் ஆனாலும் கூட அந்த சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா அந்த பாட்டு இன்னைக்கும் நம்ம மனசை மயக்கிற எம்எஸ் ராஜேஸ்வரி அம்மாவுடைய அந்த குழந்தை குரலில் மழலை குரலில் இருக்கிற அந்த பாட்டு, அந்த படம், அந்த ஒரு வெற்றி அடைவதற்கான காட்சிக்கு உண்டான கிளீஷேக்கள், இன்னைக்கு உண்டான டெம்ப்ளேட்டு அன்றைக்கே இருந்திருக்குங்கிறது அன்றைய காலம் தொட்டு தான் அது அப்படியே பரம்பரையாக நம்ம சினிமாவில் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதெல்லாம் டவுன் பஸ் அப்படிங்கிற திரைப்படம் யூடியூப்பில் இருக்குது. முடிஞ்சால் பொறுமை இருந்துச்சுனாக்கா 2.5 மணி நேரம் அந்த படத்தை பாருங்கள், 2.25 மணி நேரத்தை. அப்படி இல்லாட்டினா அந்த சிட்டுக்குருவி பாட்டையும் பொன்னான வாழ்வை பாட்டையும் மட்டுமாவது பாருங்கள். வணக்கம்.